சுத்தமான குடிநீர் வேண்டுமென கோரி வட்டவளை ரொசெல்ல எனும் கிராம பகுதியில் மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். ரொசெல்ல சந்தியில் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒன்று கூடிய கிராம மக்கள் பதாதைகளை ஏந்தியும் நீர் பாத்திரங்களை ஏந்தியும் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பல வருட காலமாக தமக்கு சுத்தமான குடிநீர் கிடைப்பதில்லை எனவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை தெரிவித்தும் இப்பிரச்சினை தீர்க்கப்படவில்லை என்றும் மக்கள் இதன்போது கோஷம் எழுப்பினர். சுத்தமான குடிநீருக்காக பல மைல் தொலைவுக்கு தாம் நடந்து செல்வதாக தெரிவிக்கும் மக்கள் தமது கோரிக்கையை ஏற்று சுத்தமான குடிநீரை பெற்றுத்தர சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு தண்ணியில் பிரச்சனைனால நாங்கள் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். நம்ம ஊர்லேருந்து வெளிநாட்டுக்கு தண்ணி ஏற்றுறாங்க. ஆனால் எங்களை குடிக்க கொடுக்குறது கொஞ்சம் தண்ணி. இப்போ சரி மந்திரி மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் முன்னுக்கு வந்து தண்ணி எடுத்துறீங்க. இப்போ தண்ணி எடுக்கிறதுக்கான வேலைப்பாடுகள் நடந்திருக்கு. கொஞ்சம் கூடுதலான செலவு போகுது. 1.5 கோடி மாதிரி கேட்குறாங்க. அவ்வளோ எஸ்டிமேட் கூட சொல்லி 40 லட்சம் தான் தாரேங்கிறாங்க. ஜனாதிபதி சும்மா சரி இதுக்கு பார்த்து என்ன சரி ஒன்று செஞ்சு தருவாரு நாங்கள் எதிர்பார்க்குறோம். கிராமத்தில் உள்ள தண்ணி ஒரு ஓடையில் வர தண்ணியை தான் எல்லாரும் பாவிக்கிறோம். அதில் பண்டி எல்லாரும் மிருகங்கள் எல்லாமே சேர்ந்து என் மகன் கூட கிட்டத்தட்ட இறந்து போய் 1.5 வருஷம் ஆகுது. இங்கே எல்லாருக்கும் நோய் அதிகமாக இருக்குது. அதனால் இதுக்கு பிரதேச சபையோ அல்லது ஒரு மந்திரிமாரோ இதுக்கு உதவி செய்து ஒரு நல்ல தண்ணீரை பெற்றுக் கொடுக்கும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.